சார் நடிகர் விஜய் வந்து கடந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. களத்துக்கு வந்து முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? சிபிஐ விசாரணை வந்து இப்போ அமைச்சிருக்கீங்க விஷயம் கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு குற்றம் நடக்கிறது, தவறை தவறு என்று எல்லோரும் உணர்ந்து விட்டார்கள். தவறை யாரும் மூடி மறைக்கல. நான் பேப்பரில் பார்த்து தெரிந்து கொண்டேன், தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று யாரும் இதுல 1% கூட பின்னடைவு ஏற்படுத்தலை. உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் தன்னுடைய துறை, அவர் வைத்திருக்கின்ற உள்துறை, இந்த தவறு நடந்திருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிபிஐ விசாரிக்கட்டும் என்று ஒரு கன்சர்ன் கொடுக்கிறார், சம்மதம் தெரிவிக்கிறார். அதுதான் பெருந்தன்மை, அதுதான் முதலமைச்சர், எல்லோருக்கான முதலமைச்சர். ஒரு டவுட் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருந்தா அந்த சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஆட்சியாளர்கள் நடந்து கொள்ள வேண்டும். உடனே சிபிஐ விசாரிக்க கன்சர்ன் கொடுத்துறாரு. சிபிஐக்கு மாறி போச்சு, அரசு இதழிலையும் ஜீவோ போட்டாங்க. இப்போ உண்மையை வரட்டும். என்ன சொல்றார் மாண்புமிகு முதலமைச்சர், எங்களை உட்பட அது எப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் உண்மை குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்தணும். அதுதான் எங்களுடைய. சார் எதிர்கட்சியாக இருக்கும்போது சிபிஐ தூத்துக்குடி சம்பவத்தை வந்து சிபிஐ மாற்றும் போது அது ஏன் மாத்துறீங்க கேள்வி வச்சிருந்தாங்க. இப்போ இல்லையே, முதல்ல ஆரம்பத்தில் சிபிஐக்கு மாத்துறதுக்கு யாரும் முன் வரல. சிறப்பா விசாரணை போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொன்னாங்க. இருந்த போதிலும் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராடின பல இயக்கங்கள் சிபிஐ விசாரிக்கணும்னாங்க. அதுக்கு எல்லோரும் சேர்ந்து நாங்களும் குரல் கொடுத்தோம். ஆனா ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்லாம் சிபிஐ வானத்திலிருந்து குதிச்சதா? சிபிஐ தான் விசாரிக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன 12 அறிவு இருக்கா, 4 கால் இருக்கான்னு கேட்ட முதலமைச்சர்களும் இந்த நாட்டில் இருக்க தான் செய்யும், தமிழ்நாட்டில். ஆனா இதை ஒற்றுக்கொண்டு தப்பு நடந்திருக்கு, குற்றவாளிகளை யார் வேண்டுமானாலும் சட்டத்தை முன்னிறுத்தலாம். தமிழ்நாடு போலீஸா இருந்தா, சிபிஐ இருந்தான்னா சம்மதம் தெரிவித்து அதுக்கு இசைவு கொடுத்தது தான் வரவேற்கத்தக்கது. இதை எந்தவித அரசியலமாக்காமல் தன்னுடைய காவல்துறை தான் உயர்ந்த காவல்துறை, தமிழ்நாட்டு காவல்துறை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை தான். ஏதோ ஒருவர் தப்பு பண்றாருன்றதுக்காக என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல இப்படி நடக்குது. ஆனா அதே நேரத்துல இதை ஒப்புக்கொள்வதற்கு பாருங்க, எஸ் குற்றம் நடந்திருக்கிறது, அதுதான் பெருந்தன்மை. அங்கதான் முதலமைச்சர் இருக்கிறார். ரைட். சார் விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது இது திமுக ஆட்சி கிடையாது, திமுக மாடல் கிடையாது, சாரி மாடல் ஆட்சின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. வருத்தம் தெரிவிக்கிறோம், மன்னிப்பு கேட்கிறோம் தான் மனிதன். இருமாப்பா இருக்கிறோம் மனிதன் கிடையாது. இதுக்கு மேல பதில் இல்லை. யார் தவறு பண்ணாலும் சாரி சொல்லணும், வருத்தம் சொல்லணும். இங்க கூட ஏதாவது பத்திரிகையாளருக்கு ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் இருந்தா கூட நான் சாரி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நான் மனிதனா இருக்க முடியும், பொது வாழ்க்கையில தகுதி உள்ளவனா இருக்க முடியும். நான்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு கண்ணை மூடிட்டு போயிட்டா அவர் மனுஷனாவ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்.